கடுகும் வெந்தயமும் பொரிக்கிறதுக்கு இப்போ கடுகு வந்து பொரிச்சிட்டேன். இப்போ இது மேலேயே வெந்தயமும் போட்டுடுறேன். நல்லா செவக்க வறுத்துட்டு ஆற வச்சு நம்ம பொடியாக அரைச்சிக்கலாம். அதுதான் இந்த ஊறுகாய்க்கு அந்த ஸ்மெல் கொடுக்குறது. ப்ரிசர்வேட்டிவும் கூட இந்த வெந்தயம் போடுறதுனால வாசனையும் கூட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு ஊறுகாய்க்கு இன்றைக்கி செய்முறை சொல்கிறேன். 1/2 கிலோ பூண்டு இன்றைக்கி தயார் பண்ண போகிறேன். 1/2 கிலோ பூண்டு வந்து நல்லா உரிச்சிட்டு நல்லா கழுவி உணர்த்தி வச்சுட்டேன். இப்போ ஒரு 100 ml நல்லெண்ணெயை நான் ஊற்றிருக்கேன். அதில் பூண்டை வந்து வறுத்துக்க போகிறேன். ஒரு எலுமிச்சை சைஸு புளியை வந்து எடுத்துக்கிட்டு அதை நல்லா நம்ம தண்ணியில் அலசிட்டு கழுவி அலசிட்டு அது வடித்து வச்சுருக்கேன். நான் கடுகு 1 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு வறுத்துட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு தேவையானது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம செய்முறையை பாருங்கள். ஒவ்வொன்றா நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பூண்டை வந்து நம்ம பொரிச்சிக்கலாம். மிதமான தீயிலேயே நம்ம வந்து பொரிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பூண்டு பொரிக்கிறதுனால இந்த மாதிரி பொங்குது. மற்ற எண்ணெய்னா அப்படி வராது. நல்லெண்ணெயில்ங்கிறதுனால தான் நம்ம இதை ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். வறுத்த பூண்டு பாதி போர்ஷனை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுட்டேன். பாதி வந்து முழுசாக வச்சுருக்கேன். கடுகு வெந்தயம் வறுத்ததை அரைச்சி வச்சுட்டேன். புளி கரைச்சி வச்சாச்சு. தேவையான கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டாச்சு. முதல்ல கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டோடனே பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பூண்டை வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம இந்த முழு பூண்டையும் இதில் போட்டுடலாம். தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், புளித்தண்ணி கரைச்சி வச்சோம்ல நம்ம அந்த புளித்தண்ணி ஊற்ற போகிறோம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி போட்டதுனால கொஞ்சம் கைவிடாமல் கிளறலாம். கனமான பாத்திரங்கும் போது நமக்கு ஓரளவு தாக்கு பிடிக்கும். ரொம்ப லேசான பாத்திரம் வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா அடிப்பிடிக்க பார்க்கும். நம்ம பூண்டு அரைச்சி போடுறோம்ல, சாதாரணமாகவே நம்ம பூண்டு போடும்போது அடிப்பிடிக்க பார்க்கும். இப்போ இது நான் வச்சுருக்கிறது கனமான வாழை வச்சுருக்கேன். கொஞ்சம் கிளறி கொடுக்கலாம்.
எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும்போது நாம் இறக்கிடணும். சுவையான பூண்டு ஊறுகாய் தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெல்லம் சேர்த்திக்கலாம், அந்த புளிப்பு கரிக்காமல் இருக்கிறதுக்காக. டேஸ்ட்டாக உங்கள் விருப்பம், ஆனால் எங்களுக்கு பிடிக்கும் அதனால் போட்டிருக்கேன். நல்லா அந்த கரிக்காமல் இருக்கும், அந்த புளிப்பு வந்து ரொம்ப கடுத்து கரிக்காமல் இருக்கும். அதுக்காக வெல்லம் கொஞ்சம் சேர்த்தனா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. சூடு ஆறினோடனே நல்லா உலர்ந்த கண்டெய்னரில், கிளாஸ் கண்டெய்னரில் நம்ம இதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டா வெளியே வச்சாவே தாங்கும். ஏன்னா நம்ம நிறைய அந்த வெந்தயம் இதெல்லாம் ப்ரிசர்வ், இயற்கை நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருக்கோம், அதனால் ஒன்றும் கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் 6 months நம்ம வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் அந்த பூண்டு ஊறுகாய் போட்டு வச்சுக்கிட்டாக்கா நல்லாயிருக்கும்.